2 மழை நம்ம ஊரில் பெஞ்சா போதுங்க, நம்ம கையெல்லாம் கம்முனே இருக்காது. மோஸ்ட்லி நிறைய லேடிஸ் இதை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். மழை பெஞ்சிட்டா போதும், வீட்டில் ஏதாச்சும் செடி இருந்துச்சுன்னா அதெல்லாம் அழகாக ட்ரிம் பண்ணி விட்டால் மறுபடியும் புதுசாக தளர்ந்து வரும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கட் பண்ணி விடுவோம். இந்த மாதிரிலாம் லேடிஸ் வந்து வீட்டில் இருக்கவங்களாம் வந்து யாராச்சும் பண்ணிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நானும் இது மாதிரி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதான் பண்ணிட்டு இருந்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, பவளமல்லி செடி ஃபுல்லாக பூத்து முடிச்சிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதமாக நல்ல பூ வச்சுருந்தது. இப்போ செடி ஃபுல்லாக பூ எதுவுமே இல்லை, அதனால் கட் பண்ணி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அடியோடையே கட் பண்ணியாச்சு. நானும் அத்தையும் சேர்ந்துட்டு இதை கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து குண்டுமல்லி செடி எல்லாத்தையும் வந்து ப்ரூனிங் பண்ணி விட்டுட்டு இருந்தோம். செடி எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டு அந்த இலையெல்லாம் உருவி விட்டோம். ஸோ உருவி விட்டால் மறுபடியும் வந்து சீசனுக்கு கொஞ்சம் நல்லா வந்து பூ வைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு செடி இருந்துச்சு. ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுட்டேன். ரீசெண்டாக ஒரு பேப்பர் பூச்செடி பற்றி வீடியோ போட்டிருந்தேன். 6 கலரில் பேப்பர் பூ அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து சூப்பராக இருக்குங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த செடியில் எல்லா பூவும் உதிர்ந்து புதுசாக ஃப்ரெஷ்ஷாக எல்லா ஃப்ளாஸும் வந்திருக்கு. நான் இதெல்லாம் 6 கலரும் பூக்குமா பூக்காதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ வந்து எல்லா கலர்ஸுமே வந்து அழகாக பூத்துருந்தது. பிங்க்கு, எல்லோ, ஆரஞ்சு, மாதிரி கொத்தாக இருக்கிற அடுக்கு பூ, இது மாதிரி எல்லா கலர்ஸுமே பூத்துருந்தது. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இப்போ மோஸ்ட்லி எல்லா நர்சரிஸ்லையுமே கிடைக்குது. நீங்கள் எங்கேயாச்சும் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக வீட்டில் வாங்கி வைங்க, ரொம்ப அழகாக இருக்கும்.